தொடர்ந்து நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த விண்ணப்பம் ஜெபம் வேண்டுதலை குறித்து நாங்கள் கடந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த சம்பவங்களை வாசித்தோம். ஆனால் இப்பொழுது நாம் புதிய ஏற்பாட்டில் வருகிற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்திலே அவர் இந்த உலகத்துக்கு வந்து அந்த தேவாதி தேவன் மானிட ரூபம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்து நமக்கு சொன்னது. இதை நாம் தெளிவாக படித்து பார்க்க வேண்டும். இந்த சம்பவங்கள் எல்லாம் உவமைகளாக சொல்லி இருந்தாலும் இவைகளிலே முழு அர்த்தம் இருக்கிறது. இந்த அர்த்தங்கள் எல்லாம் திருஷ்டாந்தமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அவைகளை வாசித்து பார்க்கிற பொழுது நிச்சயமாக நமக்கும் இது நடக்கும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாங்கள் வாசித்து பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே ஒரு சம்பவத்தை 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிக்க கேட்போம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஆமென். இந்த உவமை எப்படி சொல்லப்பட்டன்னு சொன்னா, ஒரு கெட்ட ஒரு மனிதன், அவன் ஒரு பொல்லாத ஒரு மனிதன் என்று வேதம் சொல்லுவோம். அவன் தேவனுக்கு பயப்பட மாட்டான், மனிதருக்கும் பயப்பட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அங்கே இருந்தார். அந்த மனிதனிடத்தில் ஒரு விதவை போய் தன்னுடைய பிரச்சனையை தீர்த்து தரும்படி கேட்கிறான். அடிக்கடி போய் அந்த மனுஷனிடத்தில் தொந்தரவு செய்கிறான். அவனும் ஒரு நல்ல மனிதன் கிடையாது, அவன் ஒரு கெட்டவன். அவனுடைய இருதயத்திலே இவள் என்ன எந்த நாளும் அரட்டி கொண்டு இருக்கிறாளே என்று சொல்லி அவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அவன் ஒரு நாள் நினைத்தான். அவன் ஒரு பொல்லாத மனிதன், இரக்கமில்லாத மனிதன், தேவனுக்கு பயப்படாத மனிதன். அப்படி இருந்தும் அவன் அவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அவன் ஒரு காரியத்தை செய்ய துணிந்தான். இதே போல இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத மனிதன் அந்த விதவைக்கு நான் நியாயம் செய்ய வேண்டும் என்று அவன் விரும்பினான். அதை விட பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா நமக்கு இடவிடாமல் தம்மை நோக்கி வேண்டுகிறவர்களுக்கு அவர்கள் இரக்கம் செய்வது அதிக நிச்சயம் என்று நீங்கள் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே கத்தோலிக்க வேதத்திலே நான் 144ஆம் பக்கத்திலே நான் வாசிக்கிறேன் ஒரு வசனத்தை. அவர்கள் இது நேர்மையற்ற நடுவரும் கைம்பெண்ணும் பற்றிய உவமை என்று தலையங்கம் இருக்கிறது. அவர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு உவமையை சொன்னார். ஒரு நகரில் ஒரு நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவளுடைய இருதயம் ஏன் மாறினது? அவள் அடிக்கடி போய் எதிரி தன்னிடத்திலே எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தான். அவள் கேட்டுக்கொண்டு அந்த நடுவரோ நெடுங்காலமாக எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர் நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கி கொண்டிருப்பார் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இப்படியே தான் அந்த உவமையை முடித்து விட்டார். அதற்கு பின் ஆண்டவர் சொல்லுகிறார், பின் ஆண்டவர் அவர்களுடன் நேர்மையற்ற நடுவரே இப்படி சொல்வான் என்றால், தாம் தெரிந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? தாழ்த்த மாட்டார். நிச்சயமாக உதவி செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக இந்த சம்பவத்தை இந்த 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்துக் கொண்டு போனால் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய விண்ணப்பங்கள் தேவனை நோக்கி கேட்கிறவர்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது? நிச்சயமாக கிடைக்கும். அனைவருடைய இதயத்திலே உடனே கிடைத்துவிட வேண்டும் என்றுதான் நாம் விரும்புகிறோம். நாம் கேட்டோம், உடனே கேட்டோம், கிடைக்கவில்லை என்றால் பிறகு நாம் அதை விசுவாசிக்கிறதில்லை, நாம் அதை நம்புவதில்லை, தேவனிடத்திலே செல்லுகிறதில்லை. கேட்டுவிட்டு கிடைக்கவில்லை என்ற உடனே அப்படி அநேக மக்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அநேக மக்கள் நோய்களுக்காக ஜெபிப்பார்கள், அநேக விடயங்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள். கிடைக்கவில்லை என்ற உடனே என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அதை தேவனிடத்தை விட்டு விடுவார்கள், தேவனிடத்திலே விண்ணப்பம் செய்கிறதை விட்டு விடுவார்கள், ஜெபம் செய்வதை விட்டு விடுவார்கள். இது ஒரு தவறான காரியம். நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் தேவனுடைய அக்கினி வல்லமை இறக்கிறது என்று வேதம் சொல்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் ஜெபம் செய்த வேளையில் அந்த அக்கினி இறங்கி
அந்த பலிபீடங்களை பட்சித்தது. இன்றைக்கு நீங்கள் விண்ணப்பம் வேண்டுதல் செய்கிற பொழுது அந்த அக்கினி இந்த பலிபீடமாகிய இந்த சரீரத்திலே இறங்கி ரோமருக்கு 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி ஆண்டவரிடத்திலே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ரோமருக்கு பவுல் எழுதுகிறார். அப்படி ஒப்பு கொடுத்தால் அந்த வல்லமை இறங்கும். அந்த வேண்டுதல் கேட்கிற பொழுது அந்த வல்லமை இறங்கும், அந்த அக்கினி இறங்கும். நம்முடைய இதயத்திலே அந்த அக்கினி பற்றி எரியும். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். இன்றைய வேண்டுதல் விண்ணப்பங்கள் எல்லாம் எப்படி எல்லாமோ போய்விட்டது. உலகத்தில் உலக மக்களுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல் எல்லாம், எங்களுடைய மக்களுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல் எல்லாம் காணி நிலம் வேண்டும் என்று கேட்டாங்க, தாயே தாரும் எல்லாம் கொடுத்தா எல்லாம் இருந்தது. கடையா வேலி இல்லாமல் இருந்தார்கள் கொஞ்ச காலத்தில். இப்படித்தான் மனிதனுடைய ஜீவியம். மனிதன் எதை கேட்கிறான்? மனிதன் இப்படியாகத்தான் உலக பொருளைத்தான் கேட்கிறான், உலக தேவைகளைத்தான் வேண்டிக் கொண்டே இருக்கிறான். தேவன் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 வாசித்து பாருங்கள். நாம் கேட்க வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து கேட்க வேண்டும். அதுதான் முக்கியமான வேண்டுதலாக இருக்கிறது. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு தேசத்துக்கு போய் அந்த தேசத்திலே உரிமைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அதுக்கு பிறகு அந்த தேசத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காத? கிடைக்கும். குறிப்பாக இந்த பிரித்தானிய தேசத்திலே வந்து சரியான விசா இல்லாவிட்டால் அவனுக்கு இந்த தேசத்தில் உள்ள உரிமைகள் ஒன்றும் கிடைக்காது. நல்ல விசா கிடைத்து நல்ல மாதிரியாக வந்துவிட்டால் இந்த தேசத்தில் இருக்கிறவர்களுடைய சகல இதுகளையும் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்ப நீங்கள் தேட வேண்டியது முதலாவது நிரந்தரமான ஒரு குடியிருப்பை தேடினால் உங்களுக்கு உரிய யாவும் உங்களுக்கு கிடைக்கும். இதைத்தான் நான் இன்றைக்கு சுருக்கமாக விளங்கப்படுத்துகிறேன். நீங்கள் ஒரு நிரந்தரமான ஒரு எவர்லாஸ்டிங் லைஃபை நீங்கள் தேடுங்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை சந்திப்பார். இது என்னுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது. நான் தேவனுக்கென்று ஊழியம் செய்த காலத்திலே எல்லோரும் எனக்கு சொன்னார், தேவனுக்கென்று ஊழியம் செய்து கொண்டு தெரிகிறான், இப்படியாக தெரிகிறான் என்று. ஆனால் அந்த பலனை நான் பல மடங்காக பெற்றுக்கொண்டதை என்னுடைய மக்கள் அறிந்தார்கள். பல மடங்காக நான் நினைக்கிறதுக்கும் வேண்டுதலுக்கும் அதிகமாக தேவன் கிரியை செய்தார், நம்முடைய வாழ்க்கையிலே செய்தார். இதனுடைய அனுபவம் நான் சாட்சியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். காத்திருக்க வேண்டும். பிரச்சனை வரும், உபத்திரவம் வரும், எல்லாம் வரும். காத்திருங்கள். அந்த வேளையிலே தேவன் தன்னுடைய அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். காத்திருப்போம். நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி உண்டு. நாங்கள் கேட்கிறது எப்படி கேட்கிறோம்? யாரிடம் கேட்கிறோம்? யாரிடம் விண்ணப்பம் செய்கிறோம்? அதுதான் இன்றைக்கு முக்கியமான காரியமாக இருக்கு. நாங்கள் கேட்கிறது எப்படி கேட்கிறோம் என்று அறியாமலே கேட்கிறோம். தேவனுக்கு பிரியமான முறையிலே தேவனிடத்திலே கேட்க முடியும். பாகாலிடத்திலே கேளாதீர்கள், தேவனிடத்திலே கேளுங்கள். இந்த வேதத்தை பொறுத்தளவு இந்த வேதம் முழுவதை நீங்கள் வாசித்துக் கொண்டு போனால், இந்த கத்தோலிக்க வேதத்திலே நானும் தேடி 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 வாசித்தேன். எந்த மதங்களை குறித்து இங்கே ஒரு வசனமும் இல்லை, எந்த ஒரு மதங்களுடைய ஞாபகமும் இல்லை, அல்ல எந்த ஒரு மாதாவினுடைய அந்தோனியாருடைய சந்தியமையோடைய நாமத்திலே ஜெபியுங்கள் ஒரு வசனம் இங்கே எழுதப்படவில்லை. ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், நான் ஒரு பாரம்பரியமான கத்தோலிக்க மார்க்கத்திலே பிறந்து வளர்ந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளாக நான் இந்த பைபிளை எடுத்து ஆண்டவர்களே வந்து இவ்வளவு தூரம் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அநேகர் வந்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்களும் பெற வேண்டும், நீங்களும் தேவனை அறிய வேண்டும். வேதத்தில் சொல்லப்படாத எந்த காரியத்தை நீங்கள் செய்ய போனால் நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிறது. உன்னதத்துக்குரிய தேவனுக்கு எரிச்சல் ஊட்டுகிற காரியங்களை நீங்கள் செய்தால் அவர் உன்னதத்துக்குரிய உங்களுக்குரிய நித்திய ஜீவனை அவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுகிற அந்த நித்திய இடத்தை நிச்சயமாக உங்களுக்கு தர முடியாமல் போய்விடும். சிந்தித்து பார்ப்போம். தேவன் எப்படியான காரியங்களை செய்தால் இந்த மனித பொல்லாத மனிதன் நியாயம் செய்தால். ஆனால் இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்ப்போம். இறைவனிடம் கத்தோலிக்க வேதம் சொல்கிறது, இடைவிடாது இறைவனிடம் வேண்டுதல் செய்தால் நிச்சயமாக வேண்டும் என்று 1 தெசலோனிக்கே 5:17 சொல்லுகிறது. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் வாசிக்கிற பொழுது இந்த சம்பவத்தை எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேணும். ஜெபம் பண்ணுகிறது தேவனுடைய முறுமுறுப்பு இல்லாமல் நாங்கள் ஜெபம் பண்ணி வந்தால் நிச்சயமாக தேவனுடைய வல்லமை நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. உண்மையான சரியான தேவனிடத்திலே எப்படி ஜெபிக்க வேண்டும்,
எப்படி தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய பரிசுத்த ஆவிக்குள் நாம் ஜெபம் பண்ண வேண்டுமே அல்லாமல் நாங்கள் கண்களை மூடாமல் நாங்கள் ஏதோ ஒரு விக்கிரகத்தையோ படத்தையோ பார்த்து கொண்டு நாங்கள் ஏதோ ஜெபம் சொல்லுகிறோம். இப்படியாக நாங்கள் வாழ்ந்தனால் தான் இல்லை என்று சொல்லவில்லை. ஒரு காலத்திலே நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்கள் குடும்பங்களிலே கூட சேமால சொன்னோம். அதனால் என்ன வந்தது? அது வேதத்திலே எந்த இடத்திலேயும் அருள்ந்த மரியா என்று எழுதப்பட்டிருக்கிறதா? நான் வெளியேறமாகவே கேட்கிறேன். அப்படி இந்த பைபிளிலே இந்த கத்தோலிக்க பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறதா? ஆனால் நாம் சொல்லுகிறோம் இல்லை, அதில் நாங்கள் சொல்லத்தான் போகிறோம். சொல்லுங்கள். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய அக்கினி இறங்கினால் உங்களை பட்சிக்கும் என்று வேதம் தெளிவாக உங்களுக்கு எச்சரிக்கிறது. இன்னொரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது இயேசுவின் பெந்தெகோஸ்தே நாளை குறித்து நாங்கள் ஒரு காரியத்தை பார்ப்போம். இயேசுவின் தாயும் அவருடைய பிள்ளைகளும் பெந்தெகோஸ்தே நாளையிலே வந்து காத்திருந்தார்கள். பெந்தெகோஸ்தே நாள் வந்து இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து 40 நாள் இந்த பூமியிலே சஞ்சரித்த பிறகு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போது நடவடிக்கை 1ஆம் அதிகாரத்திலே அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஜனங்கள் போகிற வேளையில இங்கே எருசலேமிலே விட்டு போகாமல் தரித்திருங்கள் என்று சொன்னார். உன்னதத்தினால் வரும் பிற நாள் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமில் தரித்திருங்கள் என்று சொல்லி சென்றார். எல்லோரும் இருந்தார்கள். அப்போது நடவடிக்கை 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இப்போ யார் இருக்கிறார்கள்? இயேசுவின் தாயும் இயேசுவோட கூட பிறந்த சகோதரர்களும் மற்ற சீடர்களும் எல்லோரும் 120 பேர் அங்கே ஜெபத்திலே காத்திருக்கிறார்கள். ஏன்? தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள காத்திருந்தார்கள். அந்த அக்கினியை பெற்றுக்கொள்ள காத்திருந்தார்கள். அந்த அக்கினியை பெற்றுக்கொண்டார்கள். அந்த அக்கினி இறங்கினது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. இது நாங்கள் பார்க்கிற பொழுது திருத்தூதர் பணிகளிலே இந்த காரியத்தை குறித்து அவர் எழுதுகிறார். பவுல் எப்படி என்று சொன்னால் மிக முக்கியமான ஒரு காரியத்தை திருத்தூதர் பணிகளிலே சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், பாருங்கள். அவர்கள் அனைவரும் சிலர் பெண்களோடும் இயேசுவின் சகோதரரோடும் அவருடைய தாய் மரியாளோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. திருத்தூதர் பணிகள் 214ஆம் பக்கத்தை வாசித்து பாருங்கள். புதிய பாட்டிலே இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவிடத்திலே வேண்டுதல் செய்கிறதுக்காக மரியாளும் அவரோட கூட பிறந்த சகோதரர்களும் காத்திருந்து தேவனுடைய அக்கினியை பெற்றுக்கொண்டார்களா? இல்லையா? பெற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது நாம் அங்கே என்ன செய்கிறோம்? இப்பொழுது நாம் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால் நாம் மரியாளிடத்திலே ஜெபம் பண்ணுகிறோம். நான் கேட்கிறேன், இந்த வேதத்திலே எங்கேயாவது எழுதப்பட்டிருக்கிறதா? தெரியாமல் அறியாமல் இருந்தால் நீங்கள் திருந்த வேண்டும். நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய அறியாமல் நீங்க வேண்டும். வேதத்திலே சொல்லப்படாத எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் அதை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று நான் உங்களுக்கு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு வசனத்தை நான் சொல்லுகிறேன், பாருங்கள். முறுமுறுப்பில்லாமல் நீங்கள் இருக்க வேண்டும். முறுமுறுக்கிறது தேவனுக்கு பிரியமில்லை. யூதா நிருபத்திலே சொல்லப்படுது. புதிய பாட்டிலே 467ஆம் பக்கத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கத்தோலிக்க வேதத்திலே முறுமுறுத்தால் சாத்தான் வருவான். எங்களுடைய சங்கீதக்காரனாகிய தமிழ்நாடு தந்த தந்தை எங்களுடைய ஃபாதர் பெர்க்மன் சொல்லி பாடுகிற பாடல் ஒரு பெரிய செய்தியாகவே உலகத்தில் இருக்கும். அவருடைய ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு செய்தி. முறுமுறுத்தா சாத்தான் வருவான், துதி எடுத்தா திரும்பி ஓடுவான். அவர் எங்களுக்கு தந்த ஒரு பெரிய சொத்து தந்த பெர்க்மன். அவரை நீங்கள் உதாரணமாக பாருங்கள். கத்தோலிக்க மதத்தில் இருந்து தன்னை விட்டு வெளியேறி இன்றைக்கு பல வருடங்களாக அநேக குருமார்கள் வெளியிலே தங்களுடைய அங்கிகளை கலட்டி விட்டு வெளியேறி இன்றைக்கு தேவனுக்கு என்று ஊழியம் செய்கிறது நாங்கள் பார்க்கிறோம். நாம் இவர்களை கண்டு கேட்டு பார்த்து இன்றைக்கு குருமார்களை இவர்களை எல்லாம் விட்டு வருகிறார்கள் என்று சொன்னால் உண்மையான ஒரு சத்தியம் ஒன்று இருக்கிறது என்பதை அறிந்து அவர்கள் வருகிறார்கள். அதுபோல நீங்களும் மூடத்தனத்தில் இருந்து அழிந்து போகாமல் உங்களை நீங்களே திருத்தி கொண்டு ஆண்டவருக்குள்ளே வரும்படியாக நான் இந்த செய்தியை உங்கள் முன்பதாக வைக்கிறேன். இன்னுமாய் தொடர்ந்து நீங்கள் இந்த காரியங்களை பார்க்கிற பொழுது
கொர்நேலி என்ற ஒரு மனிதனை குறித்து அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரத்திலே ஒரு கொடிய மனிதன் ஜெபம் பண்ணின பொழுது பரலோகத்திலிருந்து தேவதூதன் வந்து அங்கே பேதுரு போய் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்த சம்பவத்தை நாம் அந்த திருத்தூதர் பணிகளிலே நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாக நிறைய காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நாம் இவளை விட்டு விடாமல் நாம் பார்த்து புற ஜாதிகளும் தேவனை கேட்டு வரும்படியாக நான் கேட்டுக்கொண்டு இந்த வேளையில் நாம் இந்த செய்தியை உங்கள் முன்பதாக நான் வைக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் இந்த வேத வசனங்களை வாசித்து நீங்கள் வழிநடத்தப்பட கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்கள் இந்த வார்த்தைக்கு செவிசாய்க்க வேண்டும், எப்படி விண்ணப்பம் செய்ய வேண்டும், யாருக்கு செவிக்க வேண்டும் என்பதை கேட்டு பார்த்து வாசித்து மனம் திரும்பி ஆண்டவரிடத்தினுடைய அக்கினியை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உன்னத தேவனே எங்கே ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. தேனிலும் இனிமையே தெவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே தெவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஓப்பற்ற செல்வமே, தேடியும் கிடைக்காத ஓப்பற்ற செல்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. பேரின்ப கடலிலே ஓய்வுந்தி மூழ்கணும், பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும், துதித்து மகிழணும், தூயோனாய் வாழணும், நாம் துதித்து மகிழணும், தூயோனாய் வாழணும். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்முக சாயலாய் உருமாற்றும் தெய்வமே, உம்முக சாயலாய் உருமாற்றும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. கொடியாக படரணும் உந்தன் நேசமே, கொடியாக
உந்தன் நேசமே மடி மீது தவளனும் மழலை குழந்தை நான் மடி மீது தவளனும் மழலை குழந்தை நான் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா உன்னத தேவனே எங்கே சிராஜனே உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் ஐயா